வீதி எங்கும் பந்தலிட வேண்டும். வண்ண விளக்குகள், வான வேடிக்கைகள் என்று வெகு விமர்சனமாக ஒரு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். கண்ணி, இந்த அண்ணனுடைய ஆசை இவ்வளவு இருக்கிறது. ஆனால் திருமணம் முடிந்து 10 மாதங்கள் ஆன பிறகு என்ன நடக்கும் தெரியுமா தங்கச்சி? என்ன நடக்கும்? என் தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும். அதுக்கு பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும். என் தங்கச்சிக்கு 10 புள்ள பிறக்கணும். அதுக்கு பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும். இந்த ஊருக்கெல்லாம் மேலே வச்சு பண்ண பண்ணவா. திருமணம் என்றால் சந்தோஷமான செய்தி தானே. எவ்வளவு மனக்கசப்புடன் இருக்கின்றாளே, என்னவா இருக்கும்? ஒன்றுமே புரியவில்லையே. தங்கச்சி, உன்னை கேட்டுத்தானே திருமணத்திற்கு முடிவெடுத்தேன். இந்த திருமணம் உனக்கு பிடிக்கவில்லையா? இல்லை, அத்தை மாமன் சேகரை பிடிக்கவில்லையா? வேறு என்னவாக இருக்கும்? ஒன்றும் புரியவில்லையே. தங்கச்சி, வேற யாரையாவது விரும்புகின்றாயா? அதெல்லாம் எதுவும் இல்லை. என்ன தங்கச்சி, நான் உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? என்னமாச்சு தங்கச்சி? உன்னை எப்பொழுது நான் இது போல் பார்த்ததே கிடையாதும்மா. தங்கச்சி, சிறிய வயதில் அழும் பொழுது பசி கழிகின்றாயா, உறக்கத்தில் கழிகின்றாயா? அப்படி இருக்க உன் முகம் ஏனோ சோகமாக இருக்கிறது. என்னவென்று கேட்டால் சொல்ல மறுக்கின்ற தங்கச்சி. செல்ல தங்கமோ கண்ணு கலங்குது, அதை தங்க என்ற செல்ல தங்கையே கண்ணு கலங்குது. இதை எண்ணிக்கொண்டு இந்த அண்ணன் மனம் இங்கு நீ வருங்குது. இதயமடி பொழுது போன்றே இதயமடி. என்ன நடந்ததோ உங்கள்
போல மனம் முடிப்பேன். சீமந்தமோ நடத்தி வைப்பேன். உன் குழந்தைகளை நான் சுமப்பேன். அதிகாரித்தான் பெற்று வாழணும். அதை பார்த்துத்தான் அண்ணன் உள்ளவர்கள் இந்த ஊரு உலகம் உனது வாழ்வைக்கு வைத்து பேசணும். சின்ன தங்கை இந்த செல்ல தங்கையே கண்டு கலங்குது. இதை எண்ணிக்கொண்டு இந்த அண்ணன் மனம் இல்லை மறந்தது. தங்கச்சி, எப்பொழுதுமே செந்தாமரை போல் பூத்து குலுங்க வேண்டிய உனது முகம் கசங்கிய மலர் போல் காட்சி அளிக்கிறது. காலில் தங்கச்சி, அண்ணன் கிட்ட சொல்லுமா? அண்ணன் இருக்கும்போது நீ பயப்பட வேண்டும். சொல்லுமா அண்ணன் கிட்ட. அறிவு கட்டவில்லை, நீ என் உடன் பிறந்தவளா? இனிமேல் ஒரு கணமும் உன்னோடு இருக்க போவதில்லை. நான் எங்கேயாகிலும் சென்று இறந்து விடுகிறேன். நீங்களே இருந்து விட்ட பிறகு இந்த பாரிதான் பட்டு போயிடுவோம் வாழ்வேனா அண்ணா. எனக்கிட இருப்பது நீங்கள் ஒருவர் தான் அண்ணா. நீங்களே இந்த வார்த்தை சொல்லலாமா? ஆமாண்ணா. நீ இருந்து விட்டால் நான் மட்டும் உயிரோடு வாழ்வேன் என்று நினைக்கின்றாயா? இந்த உடலில் உயிர் ஓடிக்கொண்டிருப்பது உனக்காகத்தானே கண்ணி. நீ இருந்து விட்டால் நான் மட்டும் தனிமையில் என்ன செய்ய போகிறேன்? உனக்கு நீண்ட கொடுமை எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லுமா? எனக்கு இருப்பது நீங்கள் ஒருவர் தான் அண்ணா. என் வாழ்வில் நடந்த கொடுமையை உங்களிடத்தில் சொல்லாமல் இந்த பாவி வேற யாரிடத்தில் என்ன சொல்ல போகிறேன்? அண்ணா, நடந்த கதையை உங்களிடத்தில் சொல்வதற்கு முன்பாக நீங்கள் எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து தர வேண்டும் அண்ணா. சத்தியம் செய்து தர வேண்டும். நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டுமா? தங்கச்சி, என்ன சத்தியம்? என் வாழ்வை வளப்படுத்துவேன் என்று எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தால் நடந்த கதையை அனைத்துமே உங்களிடத்தில் சொல்லி விடுகிறேன் அண்ணா. தங்கச்சி, உன் வாழ்க்கையை பலப்படுத்துவது என்னுடைய கடமை, என்னுடைய லட்சியமாகும். இது சத்தியத்தை எனக்காக திருமணத்திற்கு பரிசு போட நீங்க ஆத்தூருக்கு சென்ற நேரத்திலே அண்ணன் பசியோட வருவாரே. அண்ணனுக்கு சமையல் செய்ய வேண்டும் என்று தண்ணீர் எடுப்பதற்காக நான் குளக்கரைக்கு சென்றேன். நான் குளக்கரைக்கு சென்ற நேரத்திலே நாட்டு இளவரசர் வந்தாரண்ணா. இந்நாட்டு இளவரசர் எங்கு வந்தானா? பிறகு என்ன நடந்தது? நானும் வேண்டாம் வேண்டாம் என்று 1000 முறை எடுத்துரைத்தேன். ஆனால் அப்போது அவரின் வார்த்தை கேட்கவில்லையா? என்னுடைய வார்த்தை கேட்காமல் அவர் என்னை பலவந்த கற்பையை அழித்து விட்டேன். கலைச்செல்வி, கட்டு என்ற பெட்டகத்தை உடைத்து வந்து நிற்கின்ற கண்ணி. இந்த வீதி வெளியாக சென்றால் பல பேர் பலவிதமாக பேசுவார்களே. நாம் நிம்மதியாக வாழ முடியுமா தங்கச்சி? ஏனோ இந்த கொடுமை, எனக்கு இந்த நிலைமை. ஏனோ இந்த கொடுமை